எக்ஸ்பேண்ட் ஐகான் விட்ஜெட். ஸோ இந்த எக்ஸ்பேண்ட் ஐகான் விட்ஜெட்னா என்னன்னா, எக்ஸ்பேண்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சம்திங் ஏதோ ஒரு ஐகான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்கணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் வந்து அந்த டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி எலாபரேட்டாக ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் மெசேஜ் ஆர் ஈவன் ஐகானை கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸ்பேண்ட் ஐகான் மூலியமா நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நீங்க ஷார்ட்டா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுவோம். செட்டிங் கிளிக் பண்ண உடனே அந்த இமேஜ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கீழ வந்து சம் கன்டென்ட் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல தான் இதுவும். சம் எக்ஸ்பேண்டட் ஐகான் சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ஐகான் இருக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ வந்து சம் கன்டென்ட் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃப்ளோ பண்ணலாம். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பேக்கேஜை இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வைட் மெயின்ல வந்து ரிட்டர்ன் ஆப் வந்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் இது. ஸோ இதுல நான் என்ன கொடுக்க போறேன்னா, ஃபர்ஸ்ட் மை ஹோம் அப்படின்னு கொடுக்குறேன். சாரி, ஹோம்ல மை ஆப்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னோட ஆப்பா வந்து டிஸ்கிரைப் ஆக போகுது. ஸோ இந்த ஆப்ல வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா, ஒரு டீபக் ஷோ செக்டு மோட் பேனர் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன். இது ஏன் ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன்னு நான் வந்து சொல்றேன். இப்ப நீங்க வந்து ப்ரோகிராம ரன் பண்ணும்போது, இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ரோகிராம ரன் பண்ணும்போது, அட் த டாப் மோஸ்ட் ரைட் கார்னர்ல வந்து சம் ஃபால்ஸ், டீபக் டீபக் சொல்லிட்டு ஒரு பேனர் மாரி கிராஸா இருக்கும். இதுதான் உங்களோட அவுட்புட்னா, இங்க வந்து கிராஸா இருக்கும். ஸோ வந்து அத வந்து எடுக்கிறது தான் வந்து இப்ப நம்ம இந்த ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம குடுக்குறோம். ஸோ இப்படி குடுத்தீங்கன்னா, அது வந்து விசிபிள் ஆகாது. ஃபாலோயிங் தட் நம்ம ரன் ஆப்ப கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கிளாஸஸ் வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட வேரியபிள டிக்ளேர் பண்ண போறோம். ஸோ பூலியன் வந்து ஹிஸ் எக்ஸ்டெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த கண்டிஷன் வந்து எனக்கு இப்போ ஃபால்ஸா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இப்பதான் நம்மளோட ப்ரோக்ராம கோட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் சாக் ஃபோல் வந்து கொடுக்குறேன். இன்சைட் த சாக் ஃபோல் எனக்கு எப்படி இருக்கணும்னா, கிராஸ் அலைன்மெண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இப்பதான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சில்ட்ரன்ல வந்து விட்ஜெட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மோஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ஒரு கண்டெய்னரை டிசைன் பண்ணோம். இன்சைட் த கண்டெய்னர்ல தான் நம்ம ஹிஸ் எக்ஸ்பேண்டடோட ஐகான் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கண்டெய்னர் எனக்கு எந்த கலர்ல வேணும்னா, ஆரஞ்சு கலர்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொவைட் பண்ணேன். ஸோ இப்ப இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் எனக்கு ரோ தான் வேணும். ஸோ ஒரு கண்டெய்னருக்குள்ளேயே எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணா ரோ விட்ஜெட் யூஸ் பண்றோம். ஸோ இது எப்படி இருக்கும்னா, மெயின் ஆக்சஸ் அலைன்மெண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். தென் வந்து இது கிராஸ் ஆக்சஸ் அலைன்மெண்ட்ஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு அலைன்மெண்ட் குடுக்குறீங்கன்னா, இங்கேயே வந்து இங்க ஃபர்ஸ்ட் அலைன்மெண்ட் ஐ மீன் இங்க நம்பர் இருக்கு. இங்க வந்து கன்டென்ட் இருக்கு. இங்க ஒரு லைன் இருக்கு அப்படின்னு சொல்ற மாரி இருக்கும். மெயின் ஆக்சஸ் அலைன்மென்ட்னா அட் அ டைம் எல்லாமே சிங்கிள் லைன்ல இருக்கிற மாரி ஃப்ளோ ஆகும். தென் ஃபாலோட் பை நம்ம இப்பதான் லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணியாச்சு. அந்த கண்டெய்னர் கூட லிஸ்ட் இப்ப வந்து நான் ரெடி பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்னா, அதுக்குள்ள இன்னொரு ஒரு கண்டெய்னர வந்து நான் ஃபிக்ஸ் பண்றேன். அந்த கண்டெய்னரோட பேடிங் எட்ஜ் வந்து எனக்கு 10ஆ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரொவைட் பண்ற வேல்யூ. ஃபாலோயிங் தட் எனக்கு ஒரு சில்ட்ரன் வந்து இருக்கணும். அது எனக்கு டெக்ஸ்ட்டா ஃப்ளோ ஆகணும். ஸோ ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணிட்டா மட்டும் நம்மளுக்கு வந்து தெரியாது. சம் டெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ பண்ணணும்ல. அதுக்காக நான் என்ன குடுக்குறேன்னா, டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இது வந்து எனக்கு டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். இந்த டைட்டில் எனக்கு எப்படி இருக்குன்னா, சம் ஸ்டைல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இது வந்து ஒயிட் கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இப்ப நீங்க உங்க ப்ரோகிராம ரன் பண்ணீங்கன்னா, உங்க அவுட்புட் வந்து இது போல இருக்கும். ஸோ நம்ம ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணியாச்சு. அதுல வந்து டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகும் இதெல்லாம் முடிஞ்ச பிறகும், இப்ப நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா, இன்சைட் த ஐ மீன் அவுட்சைட் த கண்டெய்னர்ல இப்பதான் நம்ம எக்ஸ்பேண்ட் ஐகான் விட்ஜெட் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த விட்ஜெட்ல என்ன பண்றேன்னா, ஒரு கண்டிஷன் குடுக்குறேன். ஹிஸ் எக்ஸ்பேண்ட நம்ம வந்து முன்னாடி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அத வந்து இப்பதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இது என்ன இருக்குன்னா, இந்த கலர் வந்து எனக்கு ஒயிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ எப்படி நம்ம வந்து டைட்டில் வந்து ஒயிட்டா இருக்கணும்னு சொல்லியிருக்கோமோ, அதே மாரி இந்த இமேஜ் கூட எனக்கு ஒயிட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன். ஸோ இமேஜ் ஒயிட்ல இருக்கும்போது சம் கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது எக்ஸ்பேண்டா அந்த கலர் என்னவா வரணுமோ அந்த ஒயிட் கலர் பிளாக் கலரா சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்றேன்.
இது எப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் ஐகான் குடுத்துருக்கீங்க. அத போய் கிளிக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அது ஒரு சம் ஆக்ட் வந்து கண்டிஷன எடுக்கும். அந்த கண்டிஷன் எடுக்கும்போது டக்குனு அந்த ஒயிட் கலர் எக்ஸ்பேண்ட் ஐகான் வந்து பிளாக் கலர் ஐகானா மாறிடும். அப்பதான் உங்களுக்கு வேரியேஷன் தெரியிற மாரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த எக்ஸ்பேண்ட் ஐகான் வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொண்டிருக்கணும். ஸோ இதுக்காக நான் வந்து ஆன் பிரஸ்ன்னு குடுக்குறேன். ஸோ இது வந்து பூலியன் ஆன் பிரஸ்னாவே பூலியன் ஆக்டிவிட்டீஸ் கொண்டிருக்கும். ஸோ இதுல வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஹிஸ் எக்ஸ்பேண்டட் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ ஹிஸ் எக்ஸ்பேண்டட் வந்து செட் ஸ்டேட்ல நான் என்ன குடுக்குறேன்னா, ஹிஸ் எக்ஸ்பேண்டட் இருந்துச்சுன்னா, இது வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இப்ப நீங்க ப்ரோகிராம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவுட்புட்ல வந்து அட் த டாப் மோஸ்ட் எண்ட் கார்னர் ரைட் ஹேண்ட் கார்னர்ல உங்களுக்கு இங்க வந்து ஒரு ஆரோ மார்க் மாதிரி டவுன் ஆரோ மார்க் மாதிரி காமிக்குதா? இதுதான் எக்ஸ்பேண்டோட ஐகான். இஃப் யூ ஆர் கிவிங் சம் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ளோ பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்ப கிளிக் பண்ண போறோம். கிளிக் பண்ணீங்கன்னா இந்த செட் ஸ்டேட் வழியா உங்களுக்கு வந்து ஈக்குவல்ட்டா இருக்கான்னு பார்க்கும். ஸோ இப்போ ஃபால்ஸ்ல இருக்குது. நம்ம ஃபால்ஸ்ன்னு எங்க டிக்ளேர் பண்ணிக்கோ இங்க ஃபால்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணதா ஃபால்ஸ்ல தான் இருக்கு. இன்கேஸ் நீங்க ட்ரூ அப்படின்னு டிக்ளேர் பண்ணீங்கன்னா அது வந்து ஆக்டிவேட்டா இருக்கும். ஸோ இப்போ நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த கண்டிஷன் பிரஸ் பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க வந்து உங்களோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இப்ப வந்து பிளாக் கலர்ல இருக்கு. ஸோ இது வந்து கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கு. இன்கேஸ் நீங்க மறுபடியும் ஃபால்ஸ் பண்ணீங்கன்னா, இதோட ஐகான்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறது நீங்க பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறமா இப்பதான் நம்ம இந்த எக்ஸ்பேண்ட் ஐகான்க்குள்ள சம் கன்டென்ட் வந்து போட போறோம். இதுல என்ன கன்டென்ட் போடுறேன்னா, அந்த கண்டெய்னர் முடிச்ச உடனே ஈஃப் கண்டிஷன்ல இந்த எக்ஸ்பேண்ட் இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு பேடிங் இருக்கணும்னு சொல்றேன். அதோட பேடிங் வந்து 15ஆ இருக்கணும்னு சொல்றேன். ஸோ ஒரு சின்ன பாக்ஸ் மாரி கண்டெய்னர் மாரி இருக்கணும்னு சொல்றேன். நாட் எ கண்டெய்னர். அது ஒரு பேடிங் எட்ஜஸ் மாரி கிரியேட் ஆயிருக்கும். அதுல எனக்கு ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீங்க இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இப்போ நீங்க உங்க ப்ரோகிராம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைட்டில் இருக்கு, எக்ஸ்பேண்டோட ஐகான் இருக்கு. வென் யூ டெஸ்ட் த எக்ஸ்பேண்ட் ஐகான், யூ கேன் ஏபிள் டு சீ ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நமக்கு கொடுத்த டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ இது போல தான் ஒரு எக்ஸ்பேண்ட் ஐகான வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம்.